அல்லேலூயா. இந்த நாள்லையும் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 1076வது பக்கம். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. இந்த நாள்லையும் வருகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை நம்முடைய ஆண்டவர் நீக்கி போடுகிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. என்ன தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, என்ன காரியத்திற்கெல்லாம் தடைப்பட்டு நிற்கிறதோ, எந்த காரியம் கைகூடி வராமல் தடையாய் நிற்கிறதோ, ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். தடைகளை அவர் நீக்கி போடுகிறவர். இப்போ என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எதெல்லாம் காரியம் நடைபெறாமல் என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லா தடைகளையும் கர்த்தர் நிச்சயமாக மாற்றி போடுகிறதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுவார். வேதாமத்தில் என்னென்ன தடைகளை ஆண்டவர் நீக்கி போட்டிருக்கிறாருங்கிற ஒரு சில காரியத்தை நாம் தியானிக்கலாம். முதலாவது திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், செங்கடலை 2ஆக பிளந்த தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகள் விரட்டி கொண்டு வராங்க. அவர்கள் வருகிற வழியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி செங்கடல் இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, வேற வழி மாற்று வழியெல்லாம் சொல்லலை. ஆண்டவருக்கு கடலோ உலகத்தில் எந்த பெரிய தடையும் பெரிய தடை கிடையவே கிடையாது. நமக்கு பெரிய தடையாக தெரியும், இது என் வாழ்க்கையில் பெரிய தடை, இது மாறிட்டுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாய் தெரிகிற காரியம். ஆண்டவருடைய பார்வையில் அது என்ன கிடையாது, தடை கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமாம், நமக்கு தடையாக தெரியலாம். செங்கடல் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய தடையாக தெரிந்தது. போகிறதுக்கு வழியில் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அங்கே இருந்தால் கூட நல்லா இருந்திருப்போமே அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த செங்கடலை 2ஆக ஆண்டவர் பிளந்தார். ஹல்லேலூயா. 13-14 வாசிக்கலாம். பயப்படாதிருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்கள், இவங்க எல்லாம் பின்னாடி நடக்கிற காரியத்தை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்திருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் மோசே மூலமாக பேசுகிறார், ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை என்ன செய்வீங்க பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக வந்து நிற்கலாம். என்ன தடையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிறதற்கு தேவன் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் எப்படிப்பட்ட தடைகளையும் அவர் நீக்குவார், எப்படிப்பட்ட தடைகளையும் அவர் மாற்றுவார். அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும், ஆமாம், நீங்கள் சும்மா என்ன செய்யுங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை, போராட்டம், குடும்பத்தில் ஏதாவது போராட்டம், பிரச்சனை அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஒரு காரியத்தை பழகணும். நீங்கள் சும்மா இருக்கணும். நீங்கள் சும்மா இருந்தால் யார் யுத்தம் பண்ணுவா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் யுத்தம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் சும்மா இருப்பார். நல்ல அழகான ஃபார்முலா இல்லை?
சிலர் நம்மளே சண்டை போடுவோம், சண்டை போட்டு எல்லா பிரச்சனையும் சமாளித்து சரி பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த காரியத்தில் சும்மா இருப்பார். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரா? யுத்தம் பண்ணுவார். பாருங்கள், உங்கள் கூட போராடுகிற மக்களை தேடியும் காணாதிருக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அப்படி தானே? நம்ம நேசிக்க தான் செய்யணும். நீங்கள் நேசித்து அவங்க ஒரு வேளை உங்களை பகைச்சி உங்களை முறைச்சி பகைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் தேவன் உங்களுக்கு யுத்தம் பண்ணி நீங்கள் தேடி கண்டுபிடிக்காத இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருவார். ஹல்லேலூயா, ஆமேன். சில நேரத்தில் சிலர் கேஸ் கொடுத்துருப்பாங்க, சில இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்கன்னா தேவன் இந்த வாக்கியம் உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் தேடி பார்த்தா கூட அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லை பேங்க்கில் ஒரு ஆஃபீஸர் இருக்கலாம், பேங்க் மேனேஜர் இருக்கலாம். நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது அவங்க கடினமாக உங்களை நடத்திட்டாங்க அப்படின்னா அவர்களை தேடினாலும் இந்த பேங்க்லேயே இருக்க மாட்டாங்க. எந்த பேங்க்கில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு காரியங்களை எல்லாம் செய்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ தடையாக இருந்த செங்கடல், அந்த தடைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து எறிந்து அந்த தடைகளை நீக்கி அவர்களுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? யுத்தம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் ஆச்சரியமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அதிகாரத்தில் உள்ள காரியங்கள். ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி அற்புதம் செய்யலை, இந்த மந்திரவாதி மாதிரிலாம் ஆண்டவர் செய்யலை. இயற்கையாக காற்று அடித்து, இயற்கையாக ஜலம் பிரிந்து கீழ்காற்று அடித்து வெட்டாந்தரம் உண்டாக்கி அவர்களுக்கு வழி என்ன செஞ்சது? உண்டானது. அடுத்த வசனம் வாசிங்க, 22 வாசிங்க. 14 யாத்திராகம் 14:22. பாருங்க, வெட்டாந்தரையில் நடந்து போனாங்களாம். ஜலம் எப்படி நின்றுதா? மதிலாக இருந்துச்சு. தண்ணி கோட்டைச்சோராக நின்றுதுன்னா எப்படி நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க. அதான் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் அவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா சர்வ வல்லமை உள்ளவர். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த ஜனங்கள் இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே என்ன நடந்துச்சு பாருங்கள். 30-31 வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே நல்லா கவனிங்க, கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறத யார் பார்க்குறா? நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. நல்லா கவனிங்க, என்ன பாருங்கள். முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி யார் வாரா? பார்வோனுடைய சேனைகள், எகிப்தியர் வாராங்க. சரியா? இவங்க கடலை தாண்டணும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர விடாமல் தேவன் பாதுகாத்துட்டார். இவங்க நடந்து நடுவில் வெட்டாந்தரையில் நடந்து மறுக்கரைக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்தவர்கள் பிணமாக எங்கே கிடக்கிறாங்க? கடற்கரையில். கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்கள், எப்படி இருக்கணும், எவ்வளோ ஆச்சரியம். இவங்க இந்த பக்கம் நடந்து வர்றதுக்குள்ளே பின்னாடி வந்து எதிரிகளை ஆண்டவர் வீழ்த்தி இவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கடற்கரையில் அவர்கள் செத்து கிடக்கிறத பார்த்தார்கள். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு நேடு இருக்கிறதை உன் கண் என்ன செய்யும்? காணும். ஆண்டவர் அதனால் பொறுமையாக இருங்க. குடும்பத்துக்குள்ளே எதிரிகள் இருக்கலாம், குடும்பத்துக்கு வெளியே எதிரிகள் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வீடுகளில் எதிரிகள் இருக்கலாம், கணவருடைய வீடுகளில் எதிரிகள் இருக்கலாம். யாராக இருந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருக்கணும், வாய் கூட பேசக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம். நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா ஆண்டவர் விட்டுருவார். அவளே பார்த்துக்குவா, அவள் பிரச்சனையை நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? விட்டுருவார். நீங்கள் சும்மா இருந்து பழகணும். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, எதிரிகளே என்ன செய்வாங்க? ஆச்சரியப்படுவாங்க. சில நேரத்தில் பாருங்கள், நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம், இப்போல்லாம் அடிக்க மாட்டேங்காங்க ஸ்கூலில். அப்போல்லாம் பெரிய பெரம்பு வச்சு ரொம்ப என்ன செய்வாங்க? அடின்னு அடிப்பாங்க. அப்போ ஒரு பையன் அடி வாங்கும்போது எல்லாரும் பயந்து பயந்து அடி வாங்குறான். அவன் மட்டும் இப்படி அடி வாங்குறான். இப்படி வாத்தியார் கடைசியில் டயர்டாயிட்டார், ஒன்றும் செய்ய முடியல. அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக தாழ்மையாக இருக்கிறத பார்த்து எதிரிகள் என்ன செய்யணும்?
ஆச்சரியப்படணும். எதிரிகளுக்கு என்னன்னே புரியாது, என்னடா இது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ செங்கடல் ஒரு தடையாக வந்தது. அந்த தடைகளை கர்த்தர் என்ன செஞ்சார்? உடைத்து எறிந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், பின்னாடி எதிரிகள் துரத்தி கொண்டு, கடன்காரங்கள் துரத்தி கொண்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை நெருக்கி கொண்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ள ஒரு தேவன் நம்முடைய கரத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். யோசுவா திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பார்த்தா செங்கடல், அதுக்கு அடுத்து பார்த்தா இங்கே என்ன நின்னது? யோர்தான். யோர்தான்னா இன்றைக்கு இருக்கிற யோர்தான் கிடையாது. இன்றைக்கி அது ஒரு சின்னதாக ஓடுது. அது கரை புரண்டு ஓடிய யோர்தான். அந்த யோர்தானையும் ஆண்டவர் இவர்களை கடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. தடையாக இருந்த யோர்தானையோ ஆண்டவர் குவியலாக நிற்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க 17 பின்பகுதி. இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரையிலே கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் கூட இருந்தார்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சின்ன பிரச்சனை, அது கடலாக இருந்தாலும் சரி, அது நதியாக இருந்தாலும் சரி, எது உங்கள் வாழ்க்கையில் தடையாக வருகிறதோ அந்த தடைகளை கர்த்தர் உடை தெரிகிறதற்கு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கேயும் ஆண்டவர் இவர்களுக்கு வந்த யோர்தான் நதி என்கிற இந்த தடையை ஆண்டவர் உடைத்திருந்தார். தலைவர் மாறியாச்சு இல்லை? அங்கே மோசை மூலமாக அற்புதம் நடந்துச்சு, இங்கே யார் மூலமாக நடக்கு? யோசுவா மூலமாக நடக்கும். பாருங்கள், மோசைங்கிற மிகப்பெரிய தலைவன் மாறின உடனே சோர்ந்து போயிட்டாங்க இவங்க. ஆனால் ஆண்டவர் யோசுவாவை என்ன செய்தார்? எழுப்பினார். மோசை கூட இருக்கிற மாதிரி நான் யோசுவா கூட இருப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். மோசையோடு இருந்த ஆண்டவர் யோசுவாவோடு இருந்தார். யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கூடயும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்ம பாட்டு படித்தோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கி மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்தார். யோசுவாவோடு இருந்த தேவன் இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறார். அதனால் அன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், இன்றைக்கி செய்ய மாட்டார். இன்றைக்கி ஆண்டவர் செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போலாம் நாங்கள் ஊழியத்துக்கு போனோன்னா, ட்ரெயின் பிடிக்க போனோன்னா முன்னாடியே போயிடுறோம். நானும் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் முன்னாடி போயிடுவோம் இப்போ. ஆனால் ஆரம்ப நாட்களில் இந்த கடைசி நேரத்தில் என்ன செய்கிறது? ஓடுறது. கடைசி நேரத்தில் ஓடி ட்ரெயினை பிடிக்க போகிறது. அப்படி போகும்போது பாருங்கள், ஒரு நாள் பயங்கரமான டிராஃபிக் தூத்துக்குடியில், அந்த விவிடி சிக்னலில் பயங்கரமான டிராஃபிக். அப்போ ஜோம் பண்ணுறோம். இந்த ஞாபகம் வந்துச்சு பைபிளில், செங்கடலை 2ஆக பிளந்த தேவனால் இந்த டிராஃபிக் என்ன செய்ய முடியும்? 2ஆக விளக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜோமன்னு பாருங்கள். கரெக்டாக ஓப்பன் ஆகுது. நம்ம காரை மட்டும் உள்ளே போக போக அந்த டிராஃபிக் ஓப்பன் ஆகி கரெக்டாக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு 2 முறை இந்த மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கு. அப்புறம் இன்னொரு நாள் அரக்கோணத்தில் ஊழியத்துக்கு போகும்போது என் கூட ஒரு தம்பி, அவன் இயேசு அறியாத குடும்பத்துலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அப்போ நான் அவனுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இயேசப்பா அற்புதம். அவங்க டிரைவராக வந்திருக்காங்க, வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. பாருங்கள், அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. என்னடா இப்படி டிராஃபிக்காக இருந்தது, இப்படி என்ன செஞ்சிச்சு, ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதத்தையும் செய்கிறதுக்கு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அதுதானே அந்த அற்புதம் செஞ்ச ஆண்டவர். மோசை உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், யோசுவா அன்னைக்கு உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யார் இருக்கிறா? அந்த அற்புதங்களை செஞ்ச ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்கிறா? இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம வச்சுருக்கோம். அதனால தான் சொல்லுவாங்கள்ல, பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனையை பார்த்து சொல்லணுமா, எனக்கு எவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறார், என் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிறதுக்கு நீங்கள் உங்கள் ஆசை, விருப்பம் எல்லாத்தையும் ஜோம் பண்ணுங்க. இது என் வாழ்க்கையில் செய்யலாமா,
இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, இதில் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா, இந்த காரியத்தில் அடுத்து நான் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக வாசல்களை திறக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தில் அற்புதம் செய்கிறதற்கு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கு யோசுவாவை ஆண்டவர் எல்லா இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக என்ன செஞ்சாராம்? மேன்மைப்படுத்தினார். வாசிக்கலாம், யோசுவா 4:14 வாசிங்க. அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். பாருங்க, ஜனங்கள் முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அதனால் மோசையை பார்த்து பயந்த ஜனங்கள் யோசுவாவை பார்த்து பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவன் நம்மை மேன்மைப்படுத்தும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம், யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இப்போ அடுத்த தடை வருது. என்ன தடை? எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டைன்னா நான் இதை ஆராய்ந்து பார்க்குற ரெஃபரன்ஸ் பைபிள் வாசிக்கும் போது போட்டிருந்தாங்க 30 அடி உயரமா. எத்தனை அடி உயரம்? 30 அடி உயரம். இப்படி தானே? இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 6 அடி இருப்பேன். அப்போ 30 அடினா எவ்வளோன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். 30 அடி உயரமா, 20 அடி அகலமா. இப்போ எவ்வளோ பெரிய கோட்டைச்சுவராக இருக்கும். ஹைட்டு 30 அடி, அகலம் எத்தனை அடி? 20 அடி. அப்போ எவ்வளோ பெரிய செவராக இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஜேசிபி வச்சு கூட உடைக்க முடியாது. அவ்வளோ பெரிய தடை எரிகோ உங்கள் வாழ்க்கையில் வருது. ஆண்டவர் எரிகோ உடைக்கணுன்னு ஆண்டவர் போய் எல்லாம் கடப்பாறை கம்பி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படி உடைக்க சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் என்ன ஐடியா கொடுத்தார்? அமைதியாக துதிச்சாங்க. எவ்வளோ நாள் துதிச்சாங்க? 6 நாள் ஒரு ரவுண்டு போனாங்க. 7வது நாள் 7 முறை போனாங்க. மொத்தம் 13 நேரம். ஒரு ஊழியக்கார சகோதரி இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, எப்போ பார்த்திங்கன்னா ஹேமாராய்கிற சிஸ்டர்னு நம்ம கூடாரத்தில் வந்து மீட்டிங் நடத்தினோம். அவங்க சொல்லுவாங்க 13 நேரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுவாங்க. 13 நேரம் என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்துவின் எந்த காரியத்தில் அற்புதம் பெறணும் அப்படின்னா ஒரு 13 டைமில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே பாருங்கள், முதல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரவுண்ட் போனாங்க. அடுத்து ஆமாம், நம்ம ஊரை சுற்றி ஒருக்கா போனோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்ம கூடாரத்துலேருந்து ஒரு முறை போனோம், இந்த ஊரை நம்ம சுதந்திரிக்கணும்னு சொல்லி. பாருங்கள், ஆண்டவர் எரிகோ கோட்டையை தகர்த்து எரிய பண்ணினார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய விக்கிரக கோட்டையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து எரிகிறதற்கு தேவனிடத்தில் வல்லமை இருக்குது. நம்ம பார்த்து எரிகோ கோட்டை பாருங்கள், எல்லாம் துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். அவ்வளோ ராட்சச கோட்டை, பெரிய கோட்டையாக கட்டி வச்சுருந்தாங்க. 30 அடி ஹைட்டு, 20 அடி அகலம். அப்படின்னா எவ்வளோ பெரிய கோட்டையார். இன்றைக்கும் உடைக்கப்பட்ட கற்கள் இன்னும் கிடக்குது இஸ்ரவேல் தேசத்தில். ஹல்லேலூயா. அங்கே போகும்போது காண்பிப்பாங்க. ஆண்டவர் அன்றைக்கு செய்த அற்புதம் இன்றைக்கும் இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எரிகோ கோட்டை மாதிரி எவ்வளவு பெரிய மதில் எதிர் நின்றாலும், எவ்வளோ பெரிய மதில்னாலும் சரி, ஆண்டவர் ஒருவேளை 7 நாள் ஒரு வாரம் அவங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு நான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் ஆர்ப்பரித்தீங்கன்னா, துதித்தீங்கன்னாலே நான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வேன்? துதிக்கிறதுக்கும் ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்படி தானே? விண்ணப்பம், மன்றாடு எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜெபம்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் நீங்கள் ஏதாவது காரியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கார். அதே இது துதிக்கிறது அப்படின்னா ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரித்து நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பிள்ளைங்க 2 விதமாக அம்மாட்ட காசு கேட்கலாம். ஒன்று, அம்மா காசு தாங்க, தேவை இருக்குன்னு கேட்கலாம். இல்லை, அம்மா நான் உங்களை நேசிக்கிறேன், எனக்கு உங்களை தான் பிடிக்குமா, எனக்கு ஒரு 10 ரூபா தாங்கம்மா அப்படின்னு கேட்கலாம். 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல.
அதே மாதிரி ஆண்டவர் இடத்துல நம்ம துதித்து ஆர்ப்பரித்து நிற்கும்போது ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. துதியில் மகிழ்பவர் ஆண்டவர். துதிக்கு பயப்படத்தக்கவன் வேதம் சொல்கிறது. ஏன் அப்படி போட்டிருக்குங்க ஆண்டவரேன்னு கேட்டால், நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன கேட்பியோ அதை நான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாரா? காத்திருப்பார். ஸோ துதித்து ஆண்டவர் ஆண்டவர் இடத்துல அற்புதத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. துதிப்பீங்களா? ஆர்ப்பரிப்பீங்களா? ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜெபித்து பார்க்கறது ஒன்று, அதுக்காக துதித்து பார்க்கிறதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கலாம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 51வது வசனம். 364வது பக்கம். இங்கே பாருங்க, பெலிஸ்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. யார? ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்களை. எத்தனை நாள் அவன் அப்படி சொன்னான் தெரியுமா? எத்தனை நாள் கோலியாத் அப்படி சவால் விட்டுட்டே போனான். 17-16 இருக்கு, வாசிங்க. 1 சாமுவேல் 17-16. எத்தனை நாள்? 40 நாள் காலையிலே மாலையிலே என்ன செய்யறான்? நிற்கிறான். 40 நாள் சவால் விடுகிறான். கோலியாத் மிகப்பெரிய தடையாய் நிற்கிறான். இராணுவத்தில் இருக்கிறவங்க, ராஜா எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவன் ஆளு ஹைட்டு வெயிட்டு, எரிகோ கோட்டை மாதிரி நல்ல ஹைட்டு வெயிட்டாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவனை பார்த்து சின்ன வயசுலேருந்து யுத்தத்தில் ப்ராக்டிஸ் பண்ணவன். பார்த்தாலே ஒரு ராட்சச மாதிரி இருக்கிறான். பார்த்தே எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. ஆனால் தாவீது பாருங்க எப்படி இருக்கிறான். 42 வாசிக்கலாம். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து அவன் பாருங்க ஆள் செல்லம் போல இருக்கிறான், சின்ன பையனாக இருக்கிறான். பார்த்து என்ன செய்கிறாங்க? அசட்டை பண்ணுறாங்க. அவன் பெரிய ஜெய்ஜாண்டிகா ஒரு யுத்த வீரனாக இருக்கிறான். ரெண்டையும் கற்பனை பண்ணி பார்த்தா அவன் பயங்கர ஹைட்டு வெயிட்டு, ஆளை முரட மாதிரி இருக்கிறான். இவனை பார்த்தா பாவம் போல் அவனுக்கு தருது. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பெரிய பெலிஸ்தனை ஆண்டவர் அந்த கோலியாத்தை தாவீதால் அடித்து ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. காரணம் அவன் மேலே இருந்த அபிஷேகம். இன்றைக்கு உங்கள் மேலே ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பெலிஸ்தனையும் வீழ்த்துகிறதற்கு இருங்க வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்மக்கிட்டெல்லாம் கோலியாத் நிற்க போகிறதில்ல. ஆனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினால ஆண்டவர் சில விக்கிரக கோட்டை தகர்த்தெறிய விரும்புகிறான். சில பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய திட்டத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி அவனை உடை தெரிய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயத்தை தருகிறதுக்கு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிக்கலாம். யோபு 42:2 தெரிந்த வசனம்னா யோபு 42:2 670. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்கிற ஒரு காரியம், தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியங்கள் எதுவுமே என்ன செய்யாது? தடைபடாது. யோபுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனையில் இருந்தார், போராட்டத்துக்குள்ளே இருந்தார். ஆனால் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை என்ன செய்தார்? மாற்றினார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது. சூழ்நிலையை பார்த்தா யோபுடைய பிள்ளைகள் மரித்து போனாங்க. தொழில் வியாபாரம் எல்லாம் பாழாய் போனது. ஆனால் அன்றைக்கு அவன் ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக நின்னது நிமித்தம் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படியாக இயேசு ராஜாதிராஜா வந்திருக்கிறார். தடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஓப்பன் பண்ண போகிறார். வழியே இல்லை அப்படின்னு வந்த இடத்துல வழியை உருவாக்கி கொடுத்தவர். ஹல்லேலூயா. மாறாவின் தண்ணி கசப்பாக இருந்துச்சு, அதை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி கொடுத்தார்.
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தடைபட்டிருக்கோ எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து எல்லாரும் சோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா, நீங்கள் ஆண்டவரை செய்ய நினைத்தது தடைப்படாது. தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக கடந்து வருகிறார். எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, நாங்கள் இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெபம் பண்ணுங்க. என்ன காரியம் தடையாக இருக்கிறதோ ஆண்டவரே, இந்த காரியத்தில் அற்புதம் நடந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற எல்லா தடைகளை உடை தெரிகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, எந்த காரியத்தில் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவன் ஒரு அதிசயத்தை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை விரிவா தரங்க. ஆண்டவர் நன்மையால் நிரப்புவா. ஆண்டவர் எல்லா பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அளவுக்கு அதிகமாய் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்ப இப்பொழுதே பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அப்ப கலக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீ சொல்கிறீர் ஆண்டவரே, கலங்காதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன் தேவன் சொன்ன தேவனே. அப்ப பிள்ளைகளை ஒரு விஷயம் நிரப்புங்க ஆண்டவரே. நான் மோசேயோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் சொன்ன ஆண்டவரே. அப்ப நீங்க எங்க கூட இருக்கிறது தவிர இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேற ஒன்று இல்ல ஆண்டவரே. அப்ப உலகத்தையே படைத்தவர் ஆண்டவரே எங்க உள்ளத்துல இருக்கிறபடினா அப்ப உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. அப்படி ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய வல்லமை வந்து நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்னி வந்து நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்ப சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய சோர்வுகளை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்ப சத்துவம் இல்லாத பிள்ளைகள் சத்துவத்தை பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. செங்கடல் தடையா இருந்தது ஆண்டவரே, அந்த தடையை உடை தெரிந்தீர் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு பெரிய தடை, எரியோ கோட்டை ஆண்டவரே. அப்ப அதை தகர்த்து எறிந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளை கர்த்தர் உடை தெரியும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மகிமையான தேவன் மகிமையான காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற வேளையில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தொடுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா சோர்வுகள், கசப்புகள் எல்லாம் மாறட்ட ஆண்டவரே. அப்பா, என்ன காரியம் எனக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது எல்லா தடையோட தெரியுங்க ஆண்டவரே. பாவம் ஒரு தடையா வந்து நிற்க கூடாது ஆண்டவர். எல்லாத்தையும் ஒரு விஷயம் ஆண்டவர் சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். மகிமையின் தேவன் மகிமையான காரியத்தை செய்வீராக ஆண்டவர். இன்றைக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு சோதரம். எல்லா பலவீனங்களை உடை தெரியுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆராதனை. கரங்களை தட்டி எல்ரோயி, எல்ரோயி, எங்களை கண்டீரே நன்றி. எல்ரோயி, எல்ரோயி, எங்களை கண்டீரே
உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, எல்லா கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஆஹா ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, இயேசுவே. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. வெற்றி கொடுத்தீரே நன்றி ஐயா. விடுதலை கொடுத்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆமென், ஆமென், ஆமென். நிரப்புங்க பாவா. உம்முடைய வல்லமையால் உம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக. ஆராதனை அக்கினியால் உம்முடைய ஜனங்களை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, என் இயேசுவே ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, என் இயேசுவே ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு விஷயம், உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே. வந்திருக்கிற ஒருத்தரும் எருமையா திரும்பி போக கூடாது. பாவத்தோட யார் இருப்போம்னா, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, விடுதலை கொடுங்க ஏசப்பா, உம்முடைய வருகை விட்டு நிலை நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சாபத்தோடு இருப்போம் ஆண்டவரே, இங்க தலைமையில் இருக்கிற எல்லா சாபங்களோட தெரியுங்க. வியாதியோடு இருப்பீங்கன்னா இருதயத்தில் கை வைங்க, அந்த வியாதி சுகமாகட்ட ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்கப்பா. இங்க நடக்கிற எல்லா ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்போ இங்கே நடக்கிற சிறுவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டு, வாலிபர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டு. அப்போ டியூஷன், ஃப்ரீ டியூஷன் ஆண்டவரே, அந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம், அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபாக்கிழமை கூடாரத்தை ஆசீர்வதிங்க, வளர்ந்து பெருகட்டும், ஜன திரச்சின் இறைச்சல் உண்டாகட்டும், உடைய நாம மகிமைப்படட்டும். இந்த கூடாரத்தை ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளை சந்திங்க. இந்த ஊழியத்தின் சகல தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. இந்த ஊழியத்துக்குன்னு சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை முழங்காலில் நிற்கிற பிள்ளைகள், எங்களுக்காக பேக்ரவுண்டில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆயத்த ஜெபம் பண்ணுற பிள்ளைகள், நாங்கள் பிரசங்கிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். அப்பா எங்களுக்காக ஆண்டவரே ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள், உதாரணத்துவமான காணிக்கையினால் இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. எங்களோடு இணைஞ்சு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வளர்ந்து பெருகட்டும், உடைய நாம மகிமைப்படட்டும்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக சுவாமி. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுங்கப்பா. நாம மகிமைப்படட்டு. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இணைந்து சொல்லலாம். என் ஆத்மாவே முழு உலமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே. கர்த்தர் செய்த